ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி 2 வருடமாக பிரிஞ்சிருந்த தன்னுடைய அன்புக்குரிய நபரை இவங்க வாழ்க்கையில் எப்படி ஈர்த்தாங்க அப்படின்ற சக்ஸஸ் ஸ்டோரியை நம்ம கேட்க போகிறோம். இவங்க நம்மளுடைய ஸ்ரீலங்கா கிளைண்ட்ஸ். இவங்க கிறிஸ்டினாக இருந்தால் கூட சில ரிச்சுவல்ஸ் நம்ம இந்து மதம் சார்ந்து சொல்லும் பொழுதுமே நம்பிக்கையோடு பண்ணாங்க. ரொம்ப ரெகுலராக கிளாஸஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க. ரொம்ப கன்சிஸ்டன்சி இருக்கும். ரொம்ப பாசிட்டிவாக நம்ம என்ன சொன்னாலுமே அதை நெகட்டிவாக ஃபீல் பண்ணாமல் பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணுவாங்க. அந்த பாசிட்டிவிட்டி இவங்களுக்கு பெரிய சக்ஸஸ் கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். கிராட்டிடியூட் கிளாஸ் முடிஞ்சுமே அவங்க ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கு நிறைய டிப்ஸ் இந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த மிராக்கிள்ஸை பற்றி நம்ம கேட்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் பணம் சார்ந்தோ, உடல்நிலை சார்ந்தோ, இல்லை உங்களுடைய தொழில் சார்ந்து, உறவுகள் சார்ந்த பிரச்சனையில் இருக்கீங்க, அதில் வெளிவரணும்னு நினைக்கிறீங்க, ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா 60 days போகக்கூடிய ஹோப்போனோபோனோ ப்ரோக்ராம் இருக்குது. நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை ரிலேஷன்ஷிப் சார்ந்து ஏதோ பிரச்சனையை நீங்கள் சால்வ் பண்ணணும், ரீயூனியன் ஆகணும்லாம் நினைக்கிறீங்க அப்படின்னா 48 days இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் ப்ரோக்ராம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஹாய், நான் ஸ்ரீலங்காவிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி உங்கள் எல்லாத்துக்கும் என்ன சொல்ல போகிறேன்னா, என் லவ் சக்ஸஸ் தான் சொல்ல போகிறேன். 2 years ஆகிடுச்சு இந்த ஒரு எனக்கு பேசி. இப்போ அந்த டைமில் நான் இந்த சேனலை பார்த்து அக்காவோட பேசி கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் அக்கா சொன்னாங்க, கட்டாயம் அவர் வருவார், கட்டாயம் பேசுவார், ஹோப்போடு என்ன செய்யுதுன்னு. அதே மாதிரி நான் ஹோப்போடு அவ்வளோ மெத்தட்ஸும் பண்ணேன். ஒவ்வொரு டைமும் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்லுவேன், இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு. அப்போ சிஸ்டர் சொன்னாங்க, கட்டாயம் உங்களுக்கு நடக்கும், செய்யுங்கன்ட்டுன்னு. கொஞ்ச நாளுக்குள்ள திரும்ப எனக்கு என்ன இவ்வளோ நாள் ஆகிருச்சு அப்படின்ட்டுன்னு செய்ய விட்டுருவோம் அப்படின்னு லெட்டிட் கோ பண்ணிடும்னு சொன்னேன். பார்க்க சொன்னாங்க, இல்லை கட்டாயம் நடக்கும், நீங்கள் செய்வீங்கன்னு சொன்னாங்க. அப்போ அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது என் லைஃப்பில் பெரிய மிரக்கல் ஒன்று நடந்துச்சு. கிட்ட என் பாய் ஃப்ரெண்டு பேசிட்டாரு, ரொம்ப பாசமாக பேசினாரு. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இது அவ்வளோத்துக்கு காரணம் அக்கா, நீங்கள் அக்கா. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. இப்போ நான் மெசேஜ் பண்ணி கேட்டாலும் எனக்கு எப்பயுமே நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, இதை பண்ணி அதை செய்யுங்கன்னு. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. நான் உங்களுக்கு அக்கா ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும். தேங்க்யூ நியூஸ். அவங்க எல்லாத்துக்கும் சொல்கிறது தான், எல்லாம் ஹோப்போடு பண்ணுங்கள், கட்டாயம் நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கும். தேங்க்யூ ஸோ மச் அக்கா. தேங்க்யூ.